அமெரிக்காவில் சில தினங்களுக்கு முன்பு ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாய் வீழ்த்தப்பட்ட சார்லி கிரிக் மறைந்து போன நிகழ்வு நாம் அறிந்ததே. இது உண்மையிலேயே கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது என்பது மறுப்பதற்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் அவருக்கான இறுதிச் சடங்கில் அந்த காரியங்கள் அமெரிக்காவிலே நேற்று நடைபெற்றது. அதில் அவருடைய மனைவி எரிகோ பங்கேற்று பேசியிருந்தார். அந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகை புரிந்திருந்தார். அது அல்லாமல் அமெரிக்காவின் துணை அதிபர் கூட வந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியிலே பேசிய கிரிக் அவர்களின் மனைவி, பிதாவே, இவர்கள் செய்வதை மன்னியுங்கள், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, எப்படி இயேசுவானவர் நம் எல்லாரையும் மன்னித்திருக்கிறார், அதுபோல நானும் என் கணவரை கொன்றவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறியது மிகுந்த நெகிழ்ச்சியுள்ள ஒரு காரியமாய் காணப்பட்டது. காரணம், இது ஒரு கடினமான முடிவு, வலி மிகுந்த ஒரு வார்த்தை தான். இதை அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லும் பொழுது அந்த சகோதரி கலங்கின விதத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எல்லாருடைய உள்ளமும் உடைந்து போகக்கூடிய ஒரு தருணமாய் தான் காணப்படுகிறது. ஆனாலும் இயேசுவின் அன்பை அந்த இடத்திலும் பிரதிபலித்த அந்த சகோதரியினை கர்த்தர் இன்னும் ஆட்சி தேற்றி பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். That young man on the cross, our Savior said, "Father, forgive them, for they not know what they do." That man, that young man, I forgive him.